காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் ஹலோ டே அண்ணா, என்ன பண்ணுற? இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடட்டுமா? கொஞ்சம் வேலையாக இருக்கேன். டே அதெல்லாம் அப்புறமா பாரு. இங்கே கையால் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற? என்னாச்சுண்ணா உங்களுக்குள்ள? எதுவும் உங்களுக்குள்ள சண்டையா? ஓ, இவ்வளோ நடந்துருச்சா? ஆனால் கையில் நீ இப்படி பேச மாட்டாங்களே. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமாண்ணா? தெரிலம்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கையல் இப்போலாம் கோவிலுக்கும் வர்றதில்ல. ஆமாண்ணா, இப்போ அவங்க வீட்டை விட்டே வெளியே வர்றதில்ல. கேக் டெலிவரி கூட கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இது கூட எங்கள் அத்தை தான் எனக்கு சொன்னாங்க. நான் அடுத்த நாளே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்காண்டி போனேன்னா எப்போவும் ரூமில் தான் இருப்பாங்க. கையிலே அவங்க அம்மா ரூமில் இருக்காயா போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு கையில் நீ ஹாலுக்கு வர சொல்லிட்டாங்கண்ணா. அதனால் எல்லாரும் இருந்ததுனால எதுவும் கேட்க முடியலை. என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுனே தெரிலம்மா. நான் வேணா ஒன்று பண்ணுறேண்ணா. இங்கே பக்கத்தில் மீரா அக்கா அப்புறம் என் ஃப்ரெண்டோட அக்காலாம் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வேணா என்னன்னு கேட்டு சொல்கிறேண்ணா. சரிம்மா, முடிஞ்சளவு வேமா கட்டு சொல்லுமா. சரிங்கண்ணா. தினம் நைட்டு 1 மணிக்கு நாய் குலைச்சா என்னமா அர்த்தம்? நம்ம வீட்டு நாய் ஒன்று 1 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு தூங்காமல் இருக்குன்னு அர்த்தம். நீ மட்டும் போயிட்டு வான்னா கேட்குறியா? இங்கே பாரு வெயில் எப்படி அடிக்குதுன்னு. வாடா, பக்கத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஏதோ பக்கத்து ஊருக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி சொல்கிற. அரிசி கோதுமைலாம் போடுவான், நீனா தூக்கிட்டு வந்துடுவ. என்னடா? என்கிட்ட பக்கத்தில் உள்ள கடைக்கு தானே போகணும் சொன்னேன். ஆமாம், பக்கத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு. யாரை கேட்டு என்ன ரேஷன் கடை கூட்டிகிட்டு போற? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ தான் கேட்டால் வரமாட்டியே. ஆமாம், ஆனால் நீ கேட்டுருக்கணும். சரி சரி, பேசாமல் வாடா, அப்புறம் வருஷம் பெருசாகிற போகுது. அப்புறம் வீட்டுக்கு வர லேட் ஆயிரும். அதெல்லாம் இருக்கட்டும், அரிசி கோதுமைலாம் போடுறாங்கன்னு பையே எடுத்துட்டு வரல. நீ தான் சாக்கு பை எடுத்துட்டு வந்தா கண்டுபிடிச்சிருவே ரேஷன் கடைக்கு தான் போறோம்ட்டு. அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிடுவே. அதான் நீலவேணி அக்காட்ட முன்னாடியே கொடுத்துட்டேன். போச்சு போச்சு, இன்னைக்கு மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நம்ம அரிசியை சாக்கு பையில வச்சு தூக்கிட்டு வர்றத எத்தனை பொம்பளை பிள்ளைங்க பார்க்க போதோ சிரிக்க போதோ. அதை நினைச்சாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி சரி, புலம்பாம வாடா.